இந்த காணொளியை பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க பாருங்க. கடந்த 24 மணி நேரத்தில் இந்தியா திடீரென அடுத்தடுத்து அக்னி, பிருத்திவி உள்ளிட்ட ஏவுகணைகளை ஏவி சோதனை செய்துள்ளது. ஏன் 3 ஏவுகணைகளை ஒரே நாளில் சோதனை செய்தோம் என விளக்கமும் அளித்துள்ளது. இதனால் சீனா, பாகிஸ்தான், வங்கதேசம் உள்ளிட்ட அண்டை நாடுகள் பதற்றமடைந்துள்ளன. ஏன் அடுத்தடுத்து இந்த சோதனைகளை செய்ய வேண்டும்? இதற்கு பின்னால் அண்டை நாடுகளுக்கு இந்தியா சொல்லும் செய்தி என்ன? அமெரிக்காவும் ரஷ்யாவும் இந்தியாவின் சோதனையை உற்று நோக்குவது ஏன் என பல கேள்விகள் எழுந்துள்ளன. அக்னி என்றால் நெருப்பு, பிருத்வி என்றால் பூமி, ஆகாஷ் என்றால் வானம் என பஞ்சபூதங்களை அடிப்படையாக வைத்து இந்திய ஏவுகணைகளுக்கு பெயர் வைக்கப்பட்டுள்ளது. சரி, இப்போது காரணத்திற்கு வருவோம். 24 மணி நேரத்தில் அடுத்தடுத்து 3 ஏவுகணைகளை இந்தியா சோதித்தது ஒரு வழக்கமான நடைமுறைதான் என்று முதலில் தகவல் வெளியானது. காரணம், இந்தியாவின் ஏவுகணை ஆயுத இருப்பில் அதன் தரம், துல்லிய செயல்பாடு இதனை சோதிக்க அடிக்கடி இப்படி சோதனை நடைபெறுவது வழக்கம். ஆனால் நேற்று நடைபெற்றது அவ்வாறானது அல்ல. காரணம், இந்த சோதனையை நடத்தியது இந்தியாவின் ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்ஸ் கமாண்ட் படைப்பிரிவு. அதாவது தரைப்படை, விமானப்படை, கப்பற்படை போல அணு ஆயுதங்களை வைத்திருக்கும் தனி படைப்பிரிவாகும். இந்தியாவின் இருபுறமும் ஒரே நேரத்தில் எதிரிகள் தாக்கும் பட்சத்தில் டபுள் ஃப்ரண்டியர் தாக்குதலை சமாளிக்க கிட்டத்தட்ட ஒரு போர் ஒத்திகை போன்று அணு ஆயுதங்களை ஏந்தி செல்லும் அக்னி 1, பிருத்திவி 2 ஏவுகணைகள் சோதிக்கப்பட்டன. எதிர்பார்த்ததை விட அவை மிக துல்லியமாக இலக்குகளை தாக்கி அழித்துள்ளன. இதன் மூலம் எதிரி நாடுகளுக்கு சில செய்திகளை இந்தியா அனுப்பியுள்ளது. 1. அணு ஆயுத தாக்குதல் நடத்த நாங்கள் தயார் நிலையில் இருக்கிறோம். 2. எங்களிடம் இருக்கும் ஏவுகணைகளை அணு ஆயுதங்களாகவும் அதே நேரத்தில் சாதாரண தாக்குதலுக்கும் பயன்படுத்தும் வசதி உள்ளது. 3. தாக்குதல் நடத்தினால் மிக விரைவில் பதில் தாக்குதல் நடத்த நேரிடும் என்ற அந்த 3 செய்திகள் தான் அவை. இவை ஒருபுறம் இருக்க, ப்ராஜெக்ட் விஷ்ணு என்ற பெயரில் மாக் 8 வேகத்தில் 12,000 கிலோமீட்டர் வரை சென்று தாக்கும் நீண்ட தொலைவு பாலிஸ்டிக் ஏவுகணைக்கான புதிய திட்டத்தையும் இந்தியா உருவாக்கியுள்ளது. அதாவது இந்த ஏவுகணையை கொண்டு நியூயார்க் நகரை இந்தியாவால் தாக்க முடியும் என்பதே அது. ஆக இப்ப ஏன் ஒட்டுமொத்த உலக நாடுகளும் நம்மை உற்று நோக்குகின்றன என்பது புரிகிறதா? இது மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்கணும்னா தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.